கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. அருமையான தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவின் சிந்தை அது என்ன சிந்தை? அது தாழ்மையின் சிந்தை. அவர் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் தம்மை தாமே தாழ்த்தினார். அதனால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால்கள் யாவும் முடங்கும்படிக்கு எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தள்ளினார். அதாவது சொல்றது, தன்னை தாழ்த்துகிறவன் எவனும் உயர்த்தப்படும். அவர் தன்னை தாழ்த்தினார். பரலோகத்தின் தேவன் தம்முடைய மகிமையெல்லாம் விட்டு தம்மை தாமே வெறுமையாக்கி, யார் அவர்கிட்ட வந்து பிடுங்கலை, அவரே தன் மகிமையெல்லாம் விட்டு பாவத்தில் அடிமைப்பட்டு இந்த மனிதனை மீட்கும்படி அதே அடிமையின் சாயலாக இந்த பூமிக்கு வந்து பாவத்தில் அடிமைப்பட்டிருந்த மனிதனுக்காக தன் பாவத்தை எல்லாம் சுமந்து அவர் சிலுவையில் மரித்து தன் சிருஷ்டித்த மனிதனுடைய கரங்களிலே தன்னை ஒப்பு கொடுக்க அவர் சித்தம் கொண்டார். தாழ்த்தினார். அவருடைய நியாயம் எடுபட்டு போயிற்று என்று வேதம் சொல்லுகிறது. அவர் தன் வாயை திறவாத ஆட்டை போல் இருந்தார். அதான் தாழ்மை. நம்மளோட பலமுள்ளவர்கள்ட்ட நம்ம தாழ்ந்து போகிறது பெரிய விஷயம் இல்லை. நம்மளோட பலவீனமானவர்கள்ட்டையும் நம்ம தாழ்ந்து போனோம்னா நம்ம உண்மையாக தாழ்மையாக இருக்கும், நம்ம பொறுமையாக இருக்கும். பல நேரங்களில் தேவ சித்தம் நம்ம நிறைவேறுவதற்கு தாழ்மை மிக அவசியமாக இருக்குது. அதான் கிறிஸ்துவின் சிந்தை, அந்த தாழ்மையின் சிந்தை. அதான் கதை சொன்னார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன். தான் மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அருமையான தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு அந்த கிறிஸ்துவின் தாழ்மை நம்மில் காணப்பட வேண்டும். ஆண்டவரே, உம்மை போல என்னை மாற்றும் என்று நாம் கேட்போம். அவர் மனுக்குலத்தை மீட்பதற்காக தன்னையே தாழ்த்தினார். இன்றைக்கு இந்த உலகத்துக்கு சுவிசேஷத்தை கொடுப்பதற்காக நாம் எவ்வளவாய் நம்மை தாழ்த்த ஆயத்தமாக இருக்கிறோம். நம்முடைய சுயத்தை நாம் தாழ்த்துகிறோமா? நாம் மற்றவர்கள் மத்தியிலே கௌரவத்தை தேடி தெரிகிறவராக இருக்கிறோமா? அல்லாவிட்டால் எல்லாருக்கும் நான் எல்லாமான் என்று சொல்லி எப்படியாவது கிறிஸ்துவை அறிவிக்க நாம் நம்மை தாழ்த்துகிறவர்களாய் காணப்படுகிறோமா? அப்படி இருந்தால் கர்த்தருக்கு நாம் பிரியமானவர்களாக இருப்போம். கர்த்தர் அந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பார்.